ஹாய் ஒய்டி ஃபேன்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நான் பாப்பா அவங்க கைடு கேட்டாங்கன்னு வாங்குறதுக்காக போனேன். இதில் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு சொன்னால், நான் கைடு வாங்க போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாமல், வர வழியில் என்னென்ன வீட்டில் இல்லைன்றத மைண்டில் அப்படியே தோணிக்கிட்டே வந்து, என்னென்ன இல்லையோ அது எல்லாத்தையும் யோசித்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது வாங்கினது என்ன தப்புன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நான் போகும்போதே ப்ரிப்பேர்டாக ஒரு கட்டை பேக் எதனா எடுத்துகிட்டு போயிருக்கணும்ல, எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இங்கே பாருங்கள் எத்தனை கவருன்னு பாருங்கள். கவர் இது எல்லாத்தையும் நான் டூ வீலரில் முன்னாடி கால் வைக்க கூட ப்ளேஸ் இல்லாமல் வச்சு கேரி பண்ணி வீட்டுக்கு வந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி பண்ண தப்பு மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன். நீங்களும் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாலேவும், நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஒரு கட்டை பேக் எடுத்து டூ வீலருக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்படினாலும் நமக்கு யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டி வரும், குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டி வரும். அப்போ நமக்கு அந்த பேக் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கலாம், ஈஸியாகிடும். இல்லைனா இந்த மாதிரி தான் கவர் கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ பூந்தோட்டம் மாதிரி கவர் கூட்டம். ஆமாங்க, இது பர்ச்சேஸ் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இருக்கு பாருங்கள், அது ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப பெரிய வேலைங்க. அதுலேயும் இந்த மார்க்கெட் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ ரொம்ப கஷ்டங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வைக்கணும், திரும்ப இதெல்லாம் மறுபடியும் அதை உள்ளே இன்செர்ட் பண்ணணும். நான் அப்படியே வாங்கினோமா, உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சோமா, போனோமா அப்படின்னு பண்ண மாட்டேன். ஒன்ஸ் நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்தடுத்து என்னை மீறியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ளே வைப்பேன். அதனால் இது ரொம்ப பெரிய வேலை எனக்கு தெரிஞ்சு. யாருக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய வேலையாக தோணுதோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சமைச்ச உணவுகளை நான் உள்ளே வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் என்னோடய ஃபேமிலியில் யாருக்குமே கிடையாது. முக்கியமாக நான் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதனால் சொல்கிறேன், ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான விஷயங்களை சமைச்ச உணவை உள்ளே வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிடாதீங்க. தயவுசெய்து முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்.